Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் தீபன் நேரலையில் வழங்க கேட்கலாம். தீபன், பிரதமர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து மாற்றங்கள் எப்படிலாம் செய்யப்பட்டிருக்கிறது, கள விவரம். வணக்கம் பிரகாஷ். அதாவது திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் பகுதி அருகே தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த மாநாட்டில் அதிமுக, அமமுக, பாமக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சியுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவருமே இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அரசியல் ரீதியான சிறப்பு உரையாற்ற உள்ளார். ஆகையால் பாரத பிரதமர் மாநகர் முழுவதுமே போக்குவரத்து மாற்றம், குறிப்பாக திருச்சி பஞ்சப்பூரிலிருந்து மாநகர் வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் மன்னார்புரம் டிவிஎஸ் டோல்கேட் வழியாக செல்ல வேண்டும். அதே போன்று மதுரையிலிருந்து வரக்கூடிய திருச்சி நோக்கி வரக்கூடிய பேருந்து அனைத்தும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து எதிர்ப்புறம் உள்ள பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் உள்ள அந்த சாலை வழியாக மீண்டும் மதுரை செல்ல வேண்டும். அதே போன்று தஞ்சாவூரிலிருந்து வரக்கூடிய திருச்சி நோக்கி வரக்கூடிய பேருந்துகள், லாரிகள் எந்த வாகனமாக இருந்தாலும் டிவிஎஸ் டோல்கேட் மற்றும் கே நகர் உழவர் சந்தை வழியாக பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் சென்று அடைய வேண்டும். அதே பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கரூர் பகுதியில் இருக்க வரக்கூடிய பேருந்து அனைத்தும் குளித்தலை வழியாக பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் குறிப்பாக மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பஞ்சப்பூர் பகுதி இருக்கக்கூடிய எடமலைப்பட்டி, புதூர் அந்த சாலை முழுவதுமாக தற்போது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் எந்த வாகனமும் தற்போது அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாடு தொடங்குள்ள நிலையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், முக்கிய தலைவர்கள் அனைவருமே வருகை தர தொடங்கி இருப்பதால் இந்த சாலை முழுமையாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதால் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 3000க்கும் மேற்பட்டவர்கள் திருச்சி மாநகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக மாநாடு திடலில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநாடு திடலில் வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை முழுமையாக சோதனை செய்த பிறகே மாநாடு திடல் உள்ளே செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் வரக்கூடிய தொண்டர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியாக இருக்கட்டும், கழிவறை வசதியாக இருக்கட்டும் அனைத்தும் தயார் நிலை இருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது போக்குவரத்து மாற்றம் முழுமையாக இந்த பகுதி துண்டிக்கப்பட்டாலும் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மீண்டும் போக்குவரத்து மாற்றம் பல இடங்களில் துண்டிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகையால் இந்த போக்குவரத்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாடு திடல் சுட்டிருக்கக்கூடிய திருச்சி மாநகர் முழுவதும் அனுமதி இல்லாமல் ட்ரோன் பறக்க விடக்கூடாது. அப்படி ட்ரோன்கள் பறக்க விட்டால் அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி தீபன்.